வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற தேர்தல் ஆரிய திராவிட போர் அப்படின்னு மொழிப்போர் தியாகிகள் நிகழ்வுல பேசினாரு. ஆரியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம நம்மள மிக முக்கியமானவர்களே நம்முடைய பட்டியலின தலைவர்கள் ஏன் திராவிட அரசியலை, திராவிட சித்தாந்தத்தை பேசுனாங்க, திராவிடங்கிற சொல்லை எந்த அடிப்படையில அவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்கு. இதே கேள்விய நான் மிகவும் மதிக்கக்கூடிய என் தந்தைக்கு நிகராக இருக்கக்கூடியவர் என்னிடத்துல கேட்டார். அவருக்கான பதிலை சொல்லும் விதமாகவும், மத்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விதமாவும் ஒரு பதிவா போடுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த அடிப்படையில தான் இந்த செய்திய உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். சரி, திராவிடம்னா என்ன? திராவிடத்தின் பெயரால நம்ம தலைவர்கள் ஏன் இயக்கத்த தொடங்குனாங்க? திராவிடத்து மேல பல கட்சிகள் ஏன் தொடர்ந்து வெறுப்ப உமிழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க? ஏன்னா திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறதால திராவிட கொள்கைகளை ஒழிச்சு கட்டணும், திராவிட சிந்தனைன்னு சொல்லப்படுகிற இந்த சிந்தனையை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு இன்றைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, திராவிடத்தின் பெயரால பிற மொழியாளர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும்னு ஒரு கோரிக்கையும் விமர்சனமும் தந்தை பெரியார் காலத்துல இருந்து தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டுல வைக்கப்பட்டு இருக்கு. இவங்க சொல்றதுல எதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு குழப்பம் பலருக்கு இருக்கலாம். அதை தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, திராவிட இயக்கமோ, திராவிட சிந்தனையோ, திராவிட கட்சியோ, திராவிட சங்கமோ தொடங்கியவர்கள் தந்தை பெரியாரோ அல்லது அவருக்கு பின்னாடி வந்தவர்களோ இல்லைன்னு ஆதாரப்பூர்வமா சொல்றோம். எப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட இயக்கம், திராவிட கழகம் என்பது பண்டிதர் அயோத்திதாசர், ரெவிடன் ஜான் ரத்னம் அவர்களால் தொடங்கப்பட்டது. பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட மகாஜன சபை, அதன் பிறகு ஆதி திராவிட மகாஜன சபை, அதன் பிறகு அகில இந்திய திராவிட மகாஜன சபை, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் இந்த பெயர்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி பட்டியல் சமூகத்துல இருக்கிறவங்க தங்களை ஆதி திராவிடர்களாக அறிவிச்சுட்டாங்க. பட்டியல் சமூக தலைவர்கள் ஏன் ஆதி திராவிடர்களாக நம்மள அறிவிச்சுக்கிட்டாங்க? ஏன்னா நாம எல்லாம் திராவிடர்கள், இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், பூர்வ குடிகள்னு தங்களோட அமைப்பை அந்த அடிப்படையில அவங்க தொடங்குறாங்க. அதன் பிறகு பண்டிதர் அயோத்திதாசர், ரெவிடன் ஜான் ரத்னத்துக்கு பின்னாடி வந்த தந்தை பெரியார் போன்றவங்க அந்த திராவிடங்கிற பெயரை பயன்படுத்தி அவங்க இயக்கம் கட்டினாங்க. திராவிடம்ங்கிற கொள்கையை கட்டமைச்சாங்க. தந்தை பெரியாருடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்ட திரு அண்ணாதுரை அவர்கள் தேர்தல் அரசியலுக்காக திராவிடம் என்கிற பெயர்ல கட்சி தொடங்கி ஆட்சியும் பிடிச்சார். அதன் பிறகு எம்ஜிஆர் திமுகவுல இருந்து வெளியில வந்தாரு. அவரும் திராவிடங்கிற பேர்ல கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிச்சார். சரி, இப்ப என்ன பிரச்சனை? இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் இந்த நாட்டை ஆளுது, அதனால இந்த திராவிடத்தை ஒழிக்கணுங்கிறதான் இங்க இருக்கிற தேசிய கட்சியான பிஜேபி ஆகட்டும், தமிழ் தேசம் பேசுற சீமான் போன்ற பல சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது இந்துத்துவ அமைப்புகளாக இருக்கட்டும், பார்ப்பனிய அமைப்புகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய தொடர் பிரச்சாரம் என்ன அப்படின்னா, திராவிடத்தை ஒழிக்கணுங்கிறது தான். தொடர்ந்து திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த நேரத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அது என்ன அப்படின்னா, திராவிடத்தை திமுகவும் அதிமுகவும் சொல்றாங்க. அதே திராவிடத்தை பட்டியலின தலைவர்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்களே, தலித்துகளும் பயன்படுத்தி இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன் திராவிடத்தை பண்டிதர் அயோத்திதாசரும் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க ஏன் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற கேள்வியும் வரணும். அப்போ உண்மையான திராவிட இயக்கம்னா என்ன? திராவிடம்னா என்ன? முதல்ல திராவிடம்னு ஒரு சொல்லி இருந்துச்சா? அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சா? அப்படி ஒரு கொள்கை இருந்ததா? திராவிடங்கிறது தென்னிந்தியர்கள் மட்டும்தானா? திராவிடம்ங்கிறது தென்னிந்தியர்கள் மட்டும்தான் திராவிடர்களா? கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு இப்படி இந்த மாநிலங்கள் எல்லாம் திராவிட நாடுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? திராவிடத்தை பொறுத்தவரை ஏன் ஒருத்தர் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இன்னொருத்தர் எதிர் நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னு இது போல பல கேள்விகள் உங்க எல்லோருக்கும் இருக்கலாம். அதை தெளிவுபடுத்த வேண்டியது, உங்களுக்கு விவரமா விளக்கி சொல்லணும் அப்படின்றது என்னுடைய கடமையா நான் நினைக்கிறேன். அப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிற இந்த விவாதத்துக்கு 2 தெளிவான அறிஞர்கள், 2 தலைவர்கள் மிக தெளிவான ஆய்வின் அடிப்படையில ரொம்ப கிளியரா சொல்லி இருக்கிறாங்க. அவர்தான் ஒருத்தர் திராவிட இயக்கத்தை தொடங்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர். பண்டிதர் அயோத்திதாசர் ஏன் திராவிடங்கிற பெயரை வச்சாரு? எத்தனையோ தமிழ் சொல் இருக்கும் பொழுது ஏன் திராவிடம்ங்கிற சொல்லை பயன்படுத்தினாரு? ஏன்
தமிழர்கள்னு தொடங்கி இருக்கலாமே. எந்த அடிப்படையில அவர் திராவிடம்னு பயன்படுத்தினாரு அப்படிங்கிற கேள்வியும் சிலருக்கு வரும். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில திராவிடம்னு பயன்படுத்தினாருன்னு எல்லாருக்கும் தோணும். இந்த கேள்விகளுக்கு நான் புரியுற மாதிரி பதில் சொல்றேன். புரியுதான்னு பாருங்க. ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பண்டிதர் அயோத்திதாசரனுடைய தாத்தா கந்தப்பனார் தான் திருக்குறளை பாதுகாத்து வைத்திருந்து இந்த நாட்டுக்கு அர்ப்பணிச்சாருங்கிற வரலாறு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அப்படியான ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அறிஞர்கள் குடும்பத்துல பிறந்தவர் தான் பண்டிதர் அயோத்திதாசர். தமிழ் இலக்கியம்னாவே அது தொல்காப்பியம், பத்துப்பாட்டு, எட்டு தொகைன்னு சொல்லப்படுகிற சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம் இப்படி பல பௌத்த இலக்கியங்கள் தான். அதன் பிறகு சமண இயக்கங்கள் தான் தமிழ் இலக்கியங்கள்ல முதன்மையான இலக்கியங்களா இருந்தது. அப்போ மொழியின் மீதும் மொழி ஆய்வின் மீதும் தேர்ச்சி பெற்ற பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு ஆய்வின் அடிப்படையில என்ன சொல்றாருன்னா, பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் சாதி பேதமற்ற திராவிடர்களே பூர்வ குடிகள்னு சொல்றாரு. அவரே என்ன எழுதி இருக்கிறார் அப்படின்னா, இவர்கள் பெரும்பாலும் தமிழ் பாஷ விருத்தியை கோரி நின்றவர்கள் ஆதலின் தென்னுட்டுள் தமிழர் என்றும் வடநாட்டுள் திராவிடன் என்றும் திராவிட பௌத்தர் என்றும் வழங்கி வந்ததுமின்றி இலங்கா தீவிலுள்ளோர் சாஸ்திரங்களிலும் சரித்திரங்களிலும் இப்பூர்வ குடி திராவிட பௌத்தர்கள் என்று வரையறுத்திருப்பதுமின்றி வழங்கி கொண்டு வருகிறார்கள் என்று பண்டிதர் அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார். அப்படின்னா என்னப்பா புரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படின்னா என்னன்னா, இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் ஜாதியற்ற தமிழர்னும் திராவிட பௌத்தர்னும் பல வரலாறு சொல்லுதுன்னு பண்டிதர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தமிழின் முதல் இலக்கிய நூலான தொல்காப்பியத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்லப்படுது. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி இலங்கை வரை தமிழர்கள் வாழ்ந்தார்கள்னு சொல்லப்படுது. எதுல? தொல்காப்பியத்துல. அப்ப தொல்காப்பியத்துல சொல்லப்பட்ட வடவேங்கடம் அப்படிங்கிற சொல்லுதான் திருவேங்கடமா மாறி திராவிடமாக மாறுச்சுன்னு பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் தன்னுடைய ஆய்வின் மூலம் குறிப்பிடுறார். இந்தியா முழுக்க இருந்த மக்கள் பேசிய மொழிதான் தமிழ். தமிழ் மொழி பேசினவங்க பௌத்தர்களா இருந்தாங்க அப்படின்னு பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் தன்னுடைய ஆய்வின் மூலம் மிக தெளிவா சொல்றாரு. அதனால ஆரியர்களுக்கு எதிரான சொல்லாக அவர் திராவிடம்னு அந்த பேரை நிறுவுறாரு. அதனாலதான் தன்னுடைய அமைப்புக்கு தன்னுடைய சபைக்கு திராவிட மகாஜன சபைன்னு பேர் வைக்கிறாரு. இது அவருடைய கூற்று. யாரு? பண்டிதர் அயோத்திதாசருடைய கூற்று. இதை விட ஒரு வரலாற்று ரீதியாக பண்டைய இந்தியாவை ஆய்வு செய்து பண்டைய இந்தியா எப்படி இருந்தது, பண்டைய இந்தியா எப்படி இருந்ததுன்னு ஆய்வு செய்த மிக சிறந்த தலைவர் ஆய்வாளர் அப்படின்னா அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தான். அவர் பல விஷயங்களை ஆய்வு செய்திருக்கிறார். இந்தியாவினுடைய சமயங்கள் என்னென்ன, இந்தியாவில் சாதிகள் என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகங்கள் எப்படி சிதறி போச்சு, எப்படி தீண்டப்படாத மக்கள் உருவானாங்க, ஆரியர்கள் யார், ஆரியர்களுடைய பண்பாடு என்ன, அவர்களுடைய மொழி என்ன, ஆரியர்கள் எங்கிருந்து வந்தாங்க, இங்க எப்படி கலப்பு ஏற்பட்டுச்சு, இப்படி பல வகையான ஆய்வுகளை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மேற்கொண்டார். அவருடைய நீண்ட ஆய்வுக்கு பிறகு ஒரு விஷயத்தை நிறுவுறார். உண்மையிலே அவர் என்ன நிறுவுறார் அப்படின்னா, இந்தியாவில 2 இனம் தான். ஒன்னு ஆரிய இனம், இன்னொன்னு நாகர் இனம். இந்த 2 இனம் தான் இந்தியாவில இருந்தது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லுகிறார். அப்ப நாகர் இனத்தை பெருசா வரலாற்றுல யாருமே பேசுறதே கிடையாது. பல திராவிட அறிஞர்கள்னு சொல்றவங்க கூட ஆரியத்தை பத்தி பேசுவாங்களே தவிர நாகர்களை பத்தி பேசவே மாட்டாங்க. திராவிட கட்சிகளை சார்ந்தவங்க ஆரியம் திராவிடம்னு பேசுவாங்க. ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் போருன்னு இன்னைக்கு முதலமைச்சர் கூட பேசுறாரு. ஆனா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆய்வின் மூலமா ஆரியர்களுக்கும் நாகர்களுக்கும் தான் நடந்த போர் தான் இந்திய வரலாறுன்னு மிக தெளிவா சொல்றாரு. அப்போ நாகர்கள் யார், ஆரியர்கள் யாருன்னு நமக்கு தோணும். ஆரியர்கள் இந்தியாவுக்குள் வந்த வேற்று நிலப்பரப்பை சார்ந்தவங்க அப்படிங்கறத ஆரியர்கள். அதனாலதான் எல்லாரும் வந்தேரிகள்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அப்ப ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு வரும்போது இங்க ஒரு சமூகம் இருந்துச்சு. அந்த சமூகம் என்னன்னா அவங்கதான் நாகர்கள்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவா சொல்றாரு. நாகர்கள் இருந்தாங்கன்னு நம்ம சொன்னா இந்த நாகர்கள் யாருன்னு ஆதாரம் இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் தோணும். ஏன்னா இது கேள்விக்கு மேல் கேள்வி பதில் கிடைக்கும் போதுதான் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அதற்கான ஆதாரங்களை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, பல கல்வெட்டுகளையும் கங்கை பள்ளத்தாக்குகளையும் நாக மன்னர்களை பற்றியான வரலாற்று குறிப்புகள் எல்லாம் அவர் எடுத்து அவர் அடுக்கி வைக்கிறார், விளக்கி சொல்றாரு. இத பத்தி பேசணும்னா ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும். அவ்வளவு பெரிய ஆய்வு கட்டுரை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆக எளிமையா எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இன்னொரு நாள் கூட நம்ம விரிவா பேசுவோம். அப்ப இந்த நாகர்களை தான் பண்டிதர் அயோத்திதாசர் சொன்னார்ல, தொல்காப்பியத்துல வடவேங்கடம் தன்குமரி ஆயினும் தமிழ் கூறும் நல்லுலகம்னு
குமரி முதல் இங்க இருக்கிற இலங்கை வரை பரவி நிரவி இருந்தவர்கள் தான் இந்த நாகர்கள்னு சொன்னார். ஏன்னா இந்த நாகர்களுடைய பண்பாடு என்பது பாம்பை வணங்குவது, நாகத்தை வணங்குவது. அதனாலதான் நாகபுரி இருந்திருக்கு, நாக நாடுன்னு இருந்திருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில நாகர்கோவில் இருக்கு, வட இந்தியாவுல நாக்பூர் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் நாகத்தின் பெயரால இந்தியா முழுக்க அதற்கான அடையாளங்களோடு அதற்கான ஆய்வுகள் எல்லாமே இன்னைக்கும் இருக்கு. இந்த சமூகம் நாகர் வழி சமூகம் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் இருக்கு. அப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா முழுதும் வாழ்ந்தவர்கள் நாகர்கள். அவர்கள் பேசிய மொழி தமிழ். தமிழ் என்னும் மூலச்சொல்லில் இருந்துதான் தமிதா, தமிழா, தமிழா முடிவுல திராவிடான்னு மருவி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு. மத்திய இந்தியாவுல 10ஆம் நூற்றாண்டுல கல்வெட்டுல நாகர்களுடைய போர் வெற்றியை குறித்து நவசாசங்கா சரித்திரம்னு குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா அந்த ஆய்வு கட்டுரையில விளக்கி சொல்றாரு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரலாற்றுல உண்மை என்பது இதுதான், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படிங்கிறத ஆணித்தரமா பதிவு பண்றாரு. ஆரியர்களோட வேதங்கள்ல தமிழர்னு சொல்றதுக்கு பதிலா திராவிடான்னு அழைச்சிருக்கிறாங்க ஆரியர்களுடைய வேதத்துல. ஆரியர் நாகர்கள் போர்ல ஆரியர்கள் நாகர்களை வீழ்த்தினாங்க. அன்னையில இருந்து திராவிடர்கள் என்றும் தமிழர்கள் என்றும் சொல்லப்படுகிற நாகர்களை ஒழிக்கணும்னு ஆரியர்கள் முடிவெடுத்தாங்க. யாரு? ஆரியர்கள். ஆரியர்கள் பயன்படுத்திய வெறுப்பு சொல்லுதான் திராவிடம், திராவிடம், திராவிடாங்கிறது. அது மட்டும் இல்லாம நாகர்களை அசுரர்கள்னு சொல்லி வெறுப்ப உமிழ்ந்து இருக்கிறாங்க. ஆக இந்தியா முழுக்க நாகர் இனம்னு ஒண்ணு இருந்தாங்க, அந்த குழு இருந்தாங்க. அவங்க குமரியிலிருந்து இலங்கை வரை பரவி இருந்தாங்க. சின்ன சின்ன சிற்றரசர்களா இருந்தாங்க. அதுலயும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் புத்தரை கூட ஒரு நாகர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அழுத்தமா சொல்றாரு. இந்த நாகர் இனத்தை சார்ந்தவங்க தான் சாளுக்கியர்களாக, சாக்கியர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த நாகர்கள் பேசிய மொழி தான் தமிழ்னு சொல்றாரு. யார் பேசின மொழி? நாகர்கள் பேசின மொழிக்கு பேரு தமிழ். அப்ப இந்த நாகர்கள் இந்திய முழுக்க இருந்தாலும் கூட ஆரிய வருகைக்கு பின்னால வட இந்தியாவில இருக்கிற நாகர்கள் என்ன பண்றாங்கன்னா கலப்பு ஏற்பட்டுருது. மொழி கலப்பு, மனித கலப்பு, இனக்கலப்பு எல்லாம் ஏற்பட்டு தமிழ் பேசுறதை விட்டுடுறாங்க. ஆனா தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய தமிழர்கள் நாகர்கள் தான் தமிழை தாய்மொழியாகவும் தமிழை பாதுகாத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. யாரு? தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய நாகர்கள். தென்னிந்தியர்கள் ஆரிய மொழியை உள்ள விடல. தென்னிந்தியாவில ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒரிசாவினுடைய ஒரு பகுதி, தமிழ்நாடு, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொழியை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. வட இந்தியாவில இருக்கக்கூடிய நாகர்கள் முழுக்க முழுக்க ஆரிய கலப்பு ஏற்பட்டதால அவங்க மொழி பேசுறதே விட்டுறாங்க. அதாவது தமிழ் மொழி பேசுறதே கை விட்டுறாங்க. சமஸ்கிருதத்தோட சேர்ந்த இந்தியையும் உருதையும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இந்த உதாரணம் தமிழ் இலக்கியத்திலும் இருக்குன்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றார். ஆக பண்டிதர் தொல்காப்பியத்துல முதன்மைப்படுத்தி சொன்னத பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உறுதி செய்யறார். ஃபைனலா பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, திராவிடம் என்பது ஒரு இனம் கிடையாது. திராவிடம் என்பது மொழி குடும்பம். மொழி, திராவிடம்ங்கிறது மொழிதான்னு திரும்பவும் சொல்றாரு. தமிழ் மொழியில இருந்து பிரிஞ்சதுதான் துளு, கன்னடம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகள். தமிழ் பேசியவங்க நாகர்கள், அவங்க திராவிடர்கள், அவங்கதான் தமிழர்கள்னு சொல்றாரு. தமிழ் பேசியவங்க தான் நாகர்கள், அவங்கதான் திராவிடர்கள், அவங்கதான் தமிழர்கள்னு சொல்றாரு. அப்போ திராவிடம் என்பது இனமே கிடையாது. இனம் என்பது நாகர்கள் தான். மொழி என்பதுதான் திராவிடம். தமிழ் தான் திராவிடமா மாறி இருக்கு. ஆக திராவிடம் என்பது ஒரு இனம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை தான். திராவிட இனம்னு சொல்றது எல்லாம் ஒரு பொய்யான செய்தி தான். அது ஒரு மொழி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல வரலாற்று தகவல்கள் இருக்கு. ஆதாரப்பூர்வமா நம்மளால விவாதிக்கணும்னாலும் நம்ம விவாதிக்க தயாரா இருக்கோம். அப்ப தந்தை பெரியார் ஜான் ரத்னம் உருவாக்கிய திராவிடம் கழகங்கிற பெயரை ஏன் எடுத்துக்கிட்டாருன்னா, பார்ப்பனர்களுக்கு திராவிடங்கிற சொல்லின் மீது ஒரு வெறுப்பு இருந்திருக்கு, ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கு. திராவிடம்னு சொன்னாலே பார்ப்பனர்கள் எரிச்சல் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆரிய நாகர்கள் போர்ல ஆரியர்களை நாகர்கள் தான் வீழ்த்தினாங்கன்னு. அதுதான் தன்னை போர்ல வீழ்த்தினவங்கள திராவிடர்கள். அந்த உணர்வுக்காக அவங்க வேதங்கள்ல திராவிடா அப்படிங்கிற பெயரை சொன்னதுனால திராவிடத்தின் மேல ஒரு வெறுப்பை கக்கி இருக்கிறாங்க. அப்போ ஆரியர்களுக்கு திராவிட சொல்லின் மீது பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு திராவிடம்ங்கிற சொல்லை பயன்படுத்தினாரே ஒழிய தந்தை பெரியாருக்கு மொழி அபிமானமோ, மத அபிமானமோ, தேச அபிமானமோ கிடையவே கிடையாதுன்னு அவரே சொல்றாரு. அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தது, ஜாதி ஒழியணும், அதுக்கு எதிராக இருக்கிற பாப்பா ஒழியணும். ஆனா தந்தை பெரியாருக்கு பின்னாடி வந்தவங்க திராவிடங்கிற சொல்லுக்கு ஒரு தத்துவத்தை கற்பிச்சு, திராவிடங்கிற ஒரு சொல்லுக்கு ஒரு தத்துவத்தை கற்பிச்சு அரசியல வியாபாரம் பண்ணிக்கிட்டாங்கிறதா உண்மை.
ஆக திராவிட தத்துவங்கிறது கிடையாது. அது ஒரு மொழிதான். திராவிட தத்துவங்கிறது கிடையவே கிடையாது. அது ஒரு மொழிதான். அந்த மொழி பேசியவர்களுடைய தத்துவம் பௌத்தம் தான். ஆனா இவங்க பௌத்தத்தை பேசுறதே கிடையாது. பேசவே மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பௌத்தத்தை மறைச்சிட்டு ஆரிய எதிர்ப்புங்கிற பேர்ல திராவிட கட்சிகள் அதிகாரத்துக்கு வருவதற்கு சொல்லுகிற கற்பனாவாதம் தான் இவங்க சொல்ற திராவிட சித்தாந்தம். இல்லாத ஒன்றை இடிப்பதற்காக பார்ப்பனர் கடப்பாரை கையில் எடுத்து வந்துகிட்டு இருக்கிறாராம் சீமானு. இவங்களும் நடத்தாத போற, அதாவது ஆரிய திராவிட போற நடத்த போவதா சமீபத்துல முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. ஏன் இவங்க சொல்றாங்க அப்படின்னு காரணத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா, திரும்ப இவங்களே அதிகாரத்துக்கு வருவதற்காக தான் அன்னைக்கு நீதி கட்சி சொன்ன அதே முழக்கம். அன்னைக்கு நீதி கட்சி என்ன சொன்னாங்க? பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை தொடங்கணும்னு சொன்னாங்க. பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணாங்க? அதிகாரத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு அதிகாரத்து கிடைக்கல. இன்னைக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுக்கறத நம்பி நம்ம ஆட்களும் இந்த போர்ல வந்து பங்கெடுக்கணும்னு போவாங்க. வீரவசனம் பேசிக்கிட்டு. ஆனா அதிகாரம் அவங்க மட்டுமே வச்சுப்பாங்க. நமக்கு பங்கிட்டே கொடுக்க மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஒடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை தடுப்பதற்கான யுக்தி தான் இந்த மாய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.